வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்த இளைஞருக்கு குரங்கம்மை தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் குரங்கம்மை தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என்று கடந்த மாதம் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. இந்த சூழலில் இந்த நோய் தொற்றுக்கான அறிகுறிகளுடன் ஒருவர் கண்டறியப்பட்டுள்ளார் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இவர் அண்மையில் குரங்கம்மை நோய் தொற்று பரவும் நாடுகளில் ஒன்றுக்கு சென்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபரிடம் இருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகங்களில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. பரிசோதனைகளின் முடிவுகளில் மட்டுமே அவருக்கு குரங்கம்மை தொற்று உள்ளதா இல்லையா என்பதை உறுதி செய்யப்படும் என்று தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. அதே நேரம் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்று தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. 1970களில் கண்டறியப்பட்ட இந்த குரங்கம்மை நோய் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் காங்கோ நாட்டில் மீண்டும் பரவத் தொடங்கியது. தற்போது ஆசியா, ஆஸ்திரேலியா, வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்காவில் உள்ள பல நாடுகளில் பரவத் தொடங்கியுள்ளது. இதனால் 2022ஆம் ஆண்டு ஜூலைக்கு பின்னர் சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு கடந்த ஆகஸ்டில் அறிவித்தது. குரங்கம்மை நோய் தொற்று ஏற்பட்டதால் காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசைகள் வலி, முதுகுவலி, தோலில் கொப்பளங்கள், உடல் சோர்வு, உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் கொப்பளங்கள் ஏற்படும். அத்துடன் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சிறிய வடிவமான நிணநீர் கணுக்கள் வீக்கமடையும் ஆகியவை ஏற்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.